بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதிலேயும் ஏராளமான பொதுக்கூட்டங்களையும் தர்பியாக்களையும் நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. பரவலாக இளைஞர்கள் என்பவர் மிக முக்கியமான இலக்காக எல்லா இயக்கங்களினாலும் அரசியல் கட்சிகளினாலும் பார்க்கப்படுகிறது. ஒரு இளைஞன் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல பணிகளை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் நமக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நற்பணிகளை மிக விரைவாகவும் தெளிவாகவும் அழகுறவும் நிச்சயமாக நம்மால் செய்துவிட முடியும். நல்ல தைரியமிக்கவனாகவும் யாருக்கும் அஞ்சாதவனாகவும் இந்த இளைஞர் படையினர்கள் இருப்பதினால்தான் இளைஞர்களை நோக்கி அரசியல் கட்சிகளும் ஆன்மீக இயக்கங்களும் கூட அவர்களை ஈர்ப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்கின்றனர். ஓடக்கூடிய பாம்பை மிதிக்கும் வயது என்று சொல்வார்கள், கல்லை கூட சாப்பிட்டால் செமிக்கும் வயது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பானவனாகவும் தைரியமானவனாகவும் இளைஞன் இருப்பதினால் அந்த இளைஞனுடைய செயல் ஒரு நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தப்படுமானால் நிச்சயமாக அந்த சமூகம் மிக ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக, மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக அது உருவாகுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் பரவலாக நல்ல திடகாத்திரமான சுறுசுறுப்பும் உள்ள இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? நல்வழியின் பக்கம் அதிகமாக இளைஞர்கள் செல்கிறார்களா அல்லது தீமையான வழிகளின் பக்கம் செல்கிறார்களா என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பான்மையான இளைஞர்கள் தீமைகளின் பக்கம் போவதை பார்க்கிறோம். நவீன கண்டுபிடிப்புகள், நவீன சாதனங்கள் நமக்கு எவ்வளவோ கிடைத்திருந்தும் அதை நல்வழியில் பயன்படுத்துவதற்கு பதிலாக தீமையான விஷயங்களில் இந்த இளைஞர் கூட்டம் போவதை பார்க்கிறோம். இளைஞர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கொஞ்சம் நீங்கள் முன்வைத்து பாருங்கள். எப்படியெல்லாம் அவர்கள் நடக்கிறார்கள், அட்டகாசம் பண்ணுவது, ஆட்டம் போடுவது, இதுல இளைஞர்கள் பல விஷயங்கள் முன்மாதிரியா இருக்கிறார். இப்போ பஸ் டே அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். பேருந்து நாள் என்று ஒரு நாளை வைத்துக் கொண்டு அந்த பேருந்தின் மேல டாப் மேல ஏறிக்கொண்டு படிகளில் தொங்கிக் கொண்டு ஜன்னல்களில் தொங்கிக் கொண்டு மிகப்பெரிய ஒரு அட்டகாசங்களை இளைஞர்கள் தான் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். வருட பிறப்பு என்று வந்துவிட்டது என்று சொன்னால் இரவு 12 மணிக்கு இருந்து கொண்டு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டர்ல பைக்ல உருமிக்கொண்டு ஊர் ஊரா சுத்துவதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் இளைஞர்கள் பெருநாள் தினம் வருமானால் இந்த நேரத்திலையும் இது போன்று சுற்றுவதையும் நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான தன்னுடைய வலிமையை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை இது போன்ற விஷயங்கள் பயன்படுத்துபவர்கள் சிலர். ஒரு சிலர்கள் கேடு தரக்கூடிய மது, நீங்க மதுபானங்கள் அருந்தக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை எவ்வளவு பேர் நீங்கள் பார்க்கலாம். ஒருவனுக்கு விருந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்காக ஏதாவது விசேஷமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மதுபானங்களை வாங்கி தருவதையும் மது பார்களில் அவருக்கு விருந்து வைப்பதும் இன்று சர்வசாதாரண கலாச்சாரமாக ஆகிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். டாஸ்மாக் கடையில எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், இளைஞர் கூட்டங்கள் நிறைந்து வழிவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இளைஞர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய நேரங்கள், தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் எங்கே கொண்டு போய் செலவழிக்கிறார்கள் என்றால் எல்லாம் தீமையான விஷயங்களிலே செலவழிக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த அறிவை கொடுத்திருக்கிறான், நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் இந்த இளைஞர் பருவத்தினர்கள் நல்வழியில் பயன்படுத்துவதற்கு பதிலாக தீமையான விஷயங்களில் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எல்லா விவரமும் அவன் தெரிந்திருக்கிறான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிப்பில் யார் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் என்று பார்த்தால்
பெண்கள் தான் நிறைய மதிப்பெண் எடுத்து போகிறார்கள். ஆனால் படித்து உழைத்து இந்த குடும்பத்திற்கு சம்பாதிக்க வேண்டியவனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவனுடைய மதிப்பெண் பட்டியலை நீங்கள் பார்த்தீர்களானால் மிக மிக குறைந்த மதிப்பெண்ணும் சில நேரங்களில் தேர்ச்சி பெறாமல் போவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தந்தை சொல்லுவார், அறிவட்டான ஏத்த மாதிரி இருக்கிற அந்த பிள்ளை போய் பாடுறா, அந்த பிள்ளை எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கு பாத்தியா, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு பாத்தியா, நீனு மூளை இருக்கிறிய, ஃபெயிலா போயிட்டு வந்து நிக்கிறிய அப்படின்னு தந்தை தன்னுடைய மகனை திட்டுகிறார். அந்த இளைஞன் மனசுக்குள்ளே தன்னுடைய தந்தையை திட்டுகிறான், நாசமா போக, இந்த பொம்பளை பிள்ளையை பார்க்க சொன்னிய, அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் நானே மார்க்கு கம்மியா எடுத்தேன் அப்படின்னு சொல்ல. இவன் சுத்தினது பூரா இந்த பொம்பளை பின்னாடியே சுத்தி இருக்கான். இவர் அப்பா படிக்கிறத சொன்னார், இவன் அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி பாடங்களை படிக்காமல் இப்படி போனவர்களை பார்க்கிறோம். அவனுக்கு புரிகிறது, நாம் படிக்காமல் இந்த பக்கம் சுத்தம்னா நம்முடைய மதிப்பெண் எல்லாம் வீணா போகும் என்று நின்று கூட அவன் பின்னாடியே போகிறார். இந்த காதல், இந்த பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நீங்க காலேஜில் படிச்சு பார்த்தீங்கன்னா இளம் பெண்களையும் அதே போன்று காலேஜில் படிக்கக்கூடிய இளைஞர்களும் பின்னாடியே சுத்திக்கிட்டே போவான். ஆனா அவன் மாதிரி தெளிவாக இந்த காதலை பற்றி விளங்கியவன், புரிந்தவன், இது எவ்வளவு உருப்படாதவை என்பது எல்லாம் தெரிந்தவன் அவனை மாதிரி யாரும் கிடையாது. அவன் போய் கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவான், காதல் எந்த நாட்டில் இருந்து உருவானது உங்களுக்கு தெரியுமா? ஒரு இளைஞன் கேட்டா அழகா சொல்லுவான், ஆமா இது சைனாவில இருந்து தான் உருவானுச்சு. ஏன் இந்தியா மற்ற நாடுல எல்லாம் இல்லையா? எந்த அடிப்படையை வச்சு சொல்றீங்க? எந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு நீ சைனாவில இருந்து வந்துருந்து கேட்டா, நோ கேரண்டி நோ வாரண்டி அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு காதல் என்று சொன்னால் அதுக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது, நம்மளை கவுத்து விட்டு போய்விடும் என்பதை எல்லாம் நன்றாக புரிந்து வைத்திருக்க கூடியவன் தான் என்ன செய்கிறான், இதன் பின்னாலே சுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு இவ்வளவு நல்ல சக்தியையும் கொடுத்து நல்ல விதமான அறிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தும் கூட இது போன்று அவன் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இளைஞனுடைய உண்மையான சக்தியை உண்மையான சரியான வழியில் அவனை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இது போன்ற இலக்கை நோக்கி இளைஞரே வா என்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன் அழகாக கேட்கிறது இளைஞனை பற்றி. மறுமை நாளிலே நரகத்திற்கு போகக்கூடியவனை பற்றி சொல்லும், மா சலகக்கும் ஃபீ சகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன். நீங்கள் சக்கர் என்ற நரகத்தில் போனதற்கு என்ன காரணம், நீங்க எதுக்காக வேண்டி நரகத்துல போனீங்க அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் சொல்வதாக, நாங்கள் தொழுகையாளியாக இருந்ததில்லை, ஏழைகளுக்கு உணவளித்ததும் இல்லை, வீணா ஊர் சுத்திட்டு இருந்தானே அவர்களுடன் நாங்கள் இருந்தோம், அதனால்தான் நரகத்துல கிடக்கிறோம். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். நரகத்திற்கு இவர்கள் போனதற்கு என்ன காரணம், தொழுகையாளியாக இருக்கவில்லை, இரண்டாவதாக ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, மூன்றாவதாக வீணான விஷயங்கள்ல சுத்தி கொண்டிருந்தோம். இவை அனைத்தையும் இளைஞர்களிடத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல், இது மாதிரி விஷயங்களில் இவர்கள் அதிகம் ஆர்வம் காட்டி உள்ளே வந்திருக்கிறார்களா? பள்ளியாசலிலே இளைஞர்கள் கூட்டங்கள் நிறைந்து வழிகிறதா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இளைஞர் கூட்டத்தினர்கள் எப்படி இறை இல்லங்களில் நிறைந்திருந்தார்களோ அதுபோன்று இங்கே இருக்கிறதா என்றால் இல்ல. இளைஞர்கள் சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் இன்று நீங்கள் பார்க்கலாம். மது மட்டுமல்லாமல் போதை தரக்கூடிய பல இடங்களில் இளைஞர்கள் அங்கே அதிகமாக கூடுவதை நீங்கள் பார்க்கலாம். சென்னை போன்ற, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் ரிசார்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்காக வேண்டி கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அறைகளில் மது புகைகளை போட்டு அதுல 1 மணி நேரம் நின்று அப்படியே மேலோகத்துக்கு போற மாதிரி, மதுவிலே திளைத்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி போதைகளிலே இது போன்ற மோசமான காரியங்கள்ல உள்ள போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மது புகையிலேயே அப்படியே இருந்து, கஞ்சா அபீன் போன்றவைகளிலேயே இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து விட்டு தங்களுடைய நேரங்களை வீணடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் போகக்கூடிய இடங்கள் அது போன்ற இடங்கள். ஆனால் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழி, ஒரு இளைஞன் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வீட்டில் இருக்கலாம், அல்லது இறை இல்லங்களில் இருக்கலாம், அல்லது அவன் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களில் இருக்கலாம்.
இது போன்ற நல் இடங்களிலே அவன் தன்னுடைய வாழ்நாளை அவன் செலவழிப்பான் என்று சொன்னால் நல்வழியில் செல்வான். அந்த நல்வழிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இறை இல்லங்கள், அந்த இறையங்கள் தொடர்பான எல்லா விஷயங்களிலேயும் இந்த இளைஞன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்த வேண்டும். நமக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக ஏராளமான விஷயங்கள் நடக்குது. பள்ளியாசல்கள் வைத்திருக்கிறோம், மக்தப் மதரசாக்கள் நடத்தி இருக்கிறோம், திருமுனை பிரச்சாரங்கள் செய்கிறோம். இவைகளுக்கெல்லாம் மக்களுடைய சக்தி, அவர்களுடைய உதவி நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நமக்கு 2 மாடி 3 மாடி பள்ளியாசல் கட்டி இருக்கிறோம் என்றால் அதை தூய்மை செய்வதற்கென்று சில ஆட்கள், வயதானவர்கள் செய்ய முடியாது. இளைஞர்கள்லாம் ஒரு சில நிமிடங்களில் என்ன செய்து விட முடியும்? அந்த இறை இல்லங்களை தூய்மைப்படுத்தி விட முடியும். தங்களுடைய நேரங்களை இது போன்ற இறை இல்லங்களை தூய்மைப்படுத்துதல், இறை இல்லங்களுடைய வேலைகளுக்கு உதவி செய்தல், இதுல தங்களுடைய நேரங்களை ஒதுக்கினார்களானால் அவர்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் நல்பழக்கங்களாக மாறும். பெற்றோர்கள் அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடன் சேர்கிறார்கள், எவர்களுடன் கலந்திருக்கிறார்கள், எது மாதிரியான பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுடைய இடங்கள் எல்லாம் இறை இல்லத்துடன் தொடர்புள்ளதாக இருக்குமானால் வறுமையிலே அரிசியினுடைய நிழலை அவன் பெறுவான். தீமைகள் இருந்து சைத்தானுடைய வழிகளில் இருந்து தூரமாக போவான். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற நல்ல இடங்களுடன் தொடர்பு வைத்து இருக்கிறார்களா என்று நீங்கள் பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய தங்கும் இடமாக, அதிகமாக இருக்கும் இடமாக இறை இல்லங்களையே அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும் அது போன்ற இடங்களுக்கும் நல்ல பணிகளுக்கும் தங்களுடைய நேரங்களை ஒதுக்குவதற்கு முன்வர வேண்டும். அந்த மாதிரி முன்வரக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும். அதுல ஒரு நபித்தோழரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அப்துல்லா இப்னு அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா. இவரை பற்றி சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்த்தீர்களானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நபிமொழி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுவ குலாமுன் ஷாபுன் தக்கினுன் லக்கின். அவர் ஒரு இளைஞராக, புத்தி கூர்மை உள்ளவராக, ஒரு சிறந்த இளைஞராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லா திகழ்ந்திருக்கிறார். இவர் தன்னுடைய நேரங்களை எந்த மாதிரி பணிகளுக்கு பயன்படுத்தினார்? இந்த இளைஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்ன போது மிகப்பெரிய எதிர்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்டவுடன் இதுல ரொம்ப காலம், ஏறத்தாழ 23 ஆண்டு காலங்கள் மக்காவில் தன்னுடைய தாவா பணியை, ஒரு 13 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிரை கொள்கை எடுத்து சொன்னார். ஆனாலும் எதிர்ப்பு தான் அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார். ஹிஜ்ரத் செய்து போகும்போது அந்த முஷ்ரிக்கீன்களுடைய மிக கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் தெரியாமல் தான் போகிறார்கள். அப்ப தெரியாமல் அவர்கள் போகும்போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களால் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக கௌர் என்று சொல்லக்கூடிய குகையில் 3 நாட்கள் நபிகளாரும் அபூபக்கர் அவர்களும் தங்கியிருக்காங்க. இந்த 3 நாட்கள்ல அந்த எதிரிகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பிடித்துவிடக் கூடாது, அவர்களை தாக்கிவிடக் கூடாது, எதிரிகளுடைய சதித்திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொன்னவர்கள் இந்த இளைஞரான அப்துல்லா இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். பகல் நேரம் முழுவதும் மக்காவிலே இருப்பார்கள். மக்காவில் ஒவ்வொருவருடைய செய்திகளை எல்லாம் கவனிப்பாங்க. யாரு எந்த மாதிரி பேசிக் கொள்கிறார், நபிகள் பெருமானாரை பற்றி எதுவும் பேசுகிறார்களா, அவர்களை பிடிப்பதற்காக எது சதி திட்டம் தீட்டுகிறார்களா என்பதையெல்லாம் சாதாரணமா இருந்து செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி சௌர் குகைக்கு வந்துடுவார். வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்தந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு, இந்தந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கு, இதுல நீங்க கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவரை சொல்லிட்டு சஹருடைய நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் மக்காவுக்கு வந்து விடுவார். எதிரிகள் அப்துல்லா பின் அபீ பக்கர் வந்து இங்கேதான் இருக்கிறார் என்பதை போன்று இரவுல போவாரு, சஹருடைய நேரத்தில் வந்துடுவார். வெளியில் உள்ள மக்களுக்கு மக்காவில் இருப்பதை போன்று தெரியும், ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்வார். எந்த மாதிரி நேரம்னு பாருங்க, எந்த நேரத்தில் போய்விட்டு எந்த நேரத்தில் திரும்புகிறார் என்று பாருங்க. இரவு நேரங்களிலே தங்கி சஹருடைய நேரத்தில் 3 நாட்கள் ஏறத்தாழ நபிகள் பெருமானார் அவருடைய கொள்கைக்காக, திருமறை குர்ஆனுடைய கொள்கைக்காக, கோட்பாடுக்காக, இந்த இறை தூதரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரங்களை அந்த இரவு நேரத்திலே என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார்.
இது மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல பணிகள் செய்ய வேண்டுமானால் இரவு முழுவதும் ஒரு பணி செய்ய வேண்டும். இரவு முழுவதும் இது போன்ற பணிகளின் மூலமாக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று வரும்போது உடனடியாக இளைஞர் படையினர்கள் உடனடியாக வரணும். வயதானவர்களை வைத்துக் கொண்டு முழுமையான பணிகளை செய்துவிட முடியாது, நிறைவாகவும் செய்துவிட முடியாது. நிறைய வெள்ளங்கள், புயல்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நிறைய உதவிகளை மக்களுக்கு நாம் செய்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் உடனடியாக இளைஞர் படையினர்கள் வந்து அவங்களுடைய ஒரு கஷ்டங்கள், சிரமங்களுக்கு உடனடியாக போய் நாம் செய்வோமேயானால் அவங்களுக்கு நன்மைகள் பயத்ததாகவும் இவருக்கும் மறுமை நாளின் நன்மையை கிடைத்ததாகவும் அமையும். அவ இளைஞர் கூட்டத்தினர்கள் எப்படி தங்களுடைய நேரங்களை பயன்படுத்த வேண்டுமானால் முழுமையாக நல்ல பணிகளுக்கு பயன்படும். நம்முடைய சக்தி ஒரு குறிப்பிட்ட கால முறையில் தான் விரைவாகவும் வேகமாகவும் செய்ய முடியும். அவை அனைத்தையும் நல்ல பணிகளுக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதில், அவர்கள் மதீனாவிலே சரியான நேரத்தில் போய் சேருவதில் எப்படி அப்துல்லா பின் அபீ பக்கர் அவர்கள் அதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை ஒதுக்கினாங்களோ அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் இது போன்ற நல்ல பணிகளிலே அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்தணும். இறை இல்லங்களுடன் அவர்களை தொடர்புள்ள வைக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த இன்னொரு முக்கியமான இளைஞர்கள் எவ்வளவு சிறந்த பணிகளை செய்ய முடியும், செய்திருக்கிறார்கள் என்பதற்கு. இப்போ நம்முடைய இளைஞர்கள் இந்த நாட்டுக்காக அல்லது நம்முடைய ஊருக்காக, நம்முடைய வீட்டுக்காக எந்த அளவுக்கு உழைத்திருப்பார்கள், எவ்வளவு செலவழித்திருப்பார்கள் என்பதை நீங்க பாருங்க. நம்முடைய மார்க்கத்துக்காக நேரத்தை எவ்வளவு செலவழித்தான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அந்த இளைஞர் கூட்டத்தினர்கள் எப்படி இருந்தான்னு பாருங்க. நம்மள்ட்ட இப்போ அழகான திருமறை குர்ஆன் கையில் நம்மளிடத்தில் இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனை அச்சிடப்பட்டு அழகிய முறையில் இன்று நாம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இப்படி குர்ஆன் நம்மள்ட்ட இருப்பதை போன்று இருந்ததா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓசை வடிவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவார்கள். அவர்கள் இளைஞர்களுக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் ஓதி காட்டுவார்கள். ஒரு சில இளைஞர்களை அதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு சொல்வாங்க. அது ஏடுகள்ல எழுதப்படும், இலைகளில் எழுதப்படும், தோள்களில் எழுதப்படும், எழுதி பதிவு பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இப்படியே பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் ஆளுக்காலு கொஞ்சம் 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 வைத்துக் கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கின்ற வரையிலேயும் குர்ஆன் வசனங்கள் இறங்கிட்டே இருந்துச்சு. அந்த வசனங்கள் அங்க அப்போது யாரெல்லாம் எழுதுவதற்கு தெரிந்தவர்களா இருந்தாங்களோ அவங்க எழுதியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலம் முடிந்து விடுகிறது. அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம் நடக்கிறது. அந்த போர்க்களத்துல திருக்குர்ஆனை மனனம் செய்த ஏராளமான ஹாஃபில்கள், திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். இப்படி கொல்லப்பட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படியே போர்க்களங்கள் நடக்க நடக்க ஹாஃபில்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விடுவார்களானால் குர்ஆன் எப்படி முழுமையா பாதுகாக்க முடியும்? எனவே என்ன செய்யலாம்? யாரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எழுதி வைத்த அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பைண்டிங் ஆக்கி குர்ஆனை எழுத்து வடிவில் நாம் கொண்டு வந்துருவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி என்று உமர் அவர்கள் தன் மனதில் எண்ணி அன்றைய ஆட்சி தலைவராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வலியுறுத்தி அவர்களையும் ஏற்க செய்து, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருக்குர்ஆனை ஒன்றிணைக்கும் பணியை ஒருவர்கிட்ட கொடுக்கிறார். யார்கிட்ட? அபூபக்கர் மாறி வயது நிறைந்த மூத்தவர்களிடத்தில், உஸ்மான் போன்றவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த அந்த தோழர்கள்ட்ட கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வஹீயை எழுதியவர்களில் இளைஞராக யார் இருந்தார் என்று அவர் பார்த்து அந்த இளைஞரிடத்தில் தான் அந்த பணியை ஒப்படைக்கிறார். அவர்தான் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சொல்வார், இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆகிலுன், நீ இளைஞராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் இருக்கிறீர். தக்புல் வஹிய, வஹியை எழுதியவராகவும் நீ இருந்திருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல. எனவே நீ குர்ஆன் அனைத்தையும் யார் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேர்களிடத்திலையும் பெற்று அதை ஒரு புத்தகமாக ஒன்றிணைப்பீராக என்று அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் இது விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸைத் பின் சாபித் என்ற அந்த இளைஞர் மிக நீண்ட யோசனைக்கு பிறகு திருமறை குர்ஆனை ஒன்றிணைப்போம் என்று இறங்கி பல இடங்களில் சென்று, அன்றைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு நபித்தோழர் எங்கெங்கோ போய்விட்டார்கள். எல்லா ஊர்களுக்கும் பயணித்து அங்கு இருந்த நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த திருக்குர்ஆனை அனைத்தையும் ஒன்றிணைத்து
இன்று நம்முடைய கையில் இருக்கும் திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் யார் செய்தது என்று சொன்னால் வயது முதிர்ந்த ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் அல்ல, இளைஞர்களாக இருந்தவர்கள் தான் இந்த பணியை செய்து இன்று நமக்கு திருக்குர்ஆன் ஓதுவதற்கு மிக அழகான ஒரு நூலை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நீங்க இதை யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய பணி இது, எவ்வளவு சிறந்த ஒரு பணி. இது போன்ற பணியை இளைஞர் கூட்டத்தினர்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, நம்ம மக்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல பணிகளை செய்திருக்கிறார்களா? இப்ப இளைஞர்கள் எவ்வளவு பேர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை, நபிகள் பெருமானார் அவர்களுடைய நூல்கள் அனைத்தையும் முன்னெடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார்களா? உருவாக்க ஆசைப்பட்டு இருக்கிறார்களா? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகளில் ஏதாவது தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி இருக்கிறார்களா என்றால் எதுவுமே இல்லை. அந்த இளைஞர்களுடைய நோக்கமும் அவருடைய செயல்பாடுகளும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வசதியான பொருள்களை வாங்குவது, அதை அனுபவிப்பது, இதில் தான் செல்கிறார்களே தவிர ஆகிரத்திற்காக, மறுமைக்காக வேண்டி ஒரு சிறந்த ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பதில் ரொம்ப கவனக்குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு நபி தோழர், இது ரொம்ப முக்கியமான, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும், அந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எவ்வளவு முக்கியமாக நடக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெற்றோர்கள் கவனத்துல. அதுல குறிப்பாக இளைஞர்கள் கவனிக்கணும். இளைஞர்கள் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எவ்வளவோ நகையை வாங்கி கொடுக்குறாங்க, வீடை வாங்கி கொடுக்குறாங்க, சேலைகளை வாங்கி கொடுக்குறாங்க, எவ்வளவோ பொருள்கள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை விடவும் மிகப்பெரிய ஒரு பொருள், மிக முக்கியத்துவம் வாய்ந்த அவசியமான ஒன்றை பெரும்பான்மையான இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் விஷயத்துல நினைக்கிறது இல்லை. அதுல அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர் எப்படி இருந்தார்னு பாருங்க. அவரை பற்றி இதுக்கர் லஹு ஃபதன், அவர் ஒரு இளைஞர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிலையை உடைத்தார் என்று சொல்லும் போது, இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் போது இப்ராஹிம் ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு இளைஞராக இருந்தார் என்று திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறார். இந்த இப்ராஹிம் நபி அந்த ஓரிரை கொள்கையை முதல்ல எங்க கொண்டு போய் சொல்லுகிறார்னு பாருங்க. அந்த சமுதாயத்துல தன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தன்னுடைய தந்தை ஆதரிடத்தில் போய்தான் ஏகத்துவ கொள்கையை முதல்ல சொல்கிறார். யா அபதி லிம தாபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா. யா அபதி லா தஅபுது ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அசியா. யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. சூரத்துல் மரியம்ல இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்ன அறிவுரையை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என் அன்பிற்குரிய தந்தையே, உங்களுக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்யாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? என்னிடத்திலே இறைவனிடத்தில் இருந்து வந்த அழகான தெளிவான ஒரு மார்க்கம் இருக்கிறது, அதை பின்பற்றுங்கள். நான் சரியான வழியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். அப்படி சைத்தானை வணங்கி அவன் இறைவனுக்கு எதிரானான் தானே, அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நரகத்திற்குரியவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று தொடர்ச்சியாக தன்னுடைய தந்தையிடத்தில் அந்த ஒரு இளைஞர் பிரச்சாரம் செய்தார் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நம்முடைய பெற்றோர்களும் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல நிறைய தர்கா வழிபாடுகள் இருக்கு. ஷிர்க் என்ற இதுல நம்பிக்கையில் ஊறி போன நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அறிவுரையை எந்த இளைஞர் சொல்லி இருக்கிறார்? எந்த இளைஞர் இந்த அளவுக்கு வலியுறுத்தி அவரிடத்தில் பேசியிருக்கிறார்? நம்ம எவ்வளவு பொருள் வாங்கிட்டு உங்க அம்மா மேல அவ்வளவு பாசமும் பரிவும் காட்டக்கூடிய நீங்கள் நிரந்தரமான நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷிர்க்கில் இருந்து அவர்களை காப்பாற்றணுமா? ஒரு இளைஞன் செய்ய வேண்டிய வெளி உலகம் மக்களுக்கெல்லாம் செய்வதை விட தன்னுடைய பெற்றோர்களை ஏகத்துவ கொள்கைவாதி உள்ளவராக மாற்ற வேண்டாமா? ஒரு பெண்மணி தன்னுடைய தாய் தந்தை அவர்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பது ஆசைப்பட வேண்டாமா? நம்ம அம்மா அப்பாட்ட இந்த மாதிரி அறிவுரையை நாம் சொல்லி அவர்களை திருத்திருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீ எவ்வளவுதான் பொருள்களை நீங்கள் கொடுத்திருந்தாலும் மறுமை நாளில் அவர்கள் இணை வைத்தவர்களாக வந்து விட்டார்களானால் யாராலும் என்ன செய்துவிட முடியாது, அவர்களை காப்பாற்றிவிட முடியாது. நபிகள் பெருமானார் அவர் மிகவும் அன்புக்கு நேசத்திற்குரியவராக இருந்த அபூ தாலிப் அவர்கள்
ரசூலுல்லா மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தாங்க. நபிகளாரும் அவர்கள் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள். அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக பணத்தையோ வீடு வாசலையோ வாங்கி கொடுப்பது இல்ல. இறக்கின்ற நேரத்தில் ஓடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிருங்க, ஓரிரை கொள்கையை சொல்லிருங்க, அல்லாஹ்ட்ட நான் பரிந்துரை செய்கிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப்ல இறக்கின்ற நேரத்துல ஓடி போய் அதான் சொன்னார். நம்முடைய கடைசி காலகட்டங்களில் நம்முடைய பெற்றோர்களுக்கு மருத்துவம் செய்வோம், மருந்துகள் வாங்கி கொடுப்போம். அதை விட மிகப்பெரிய ஒரு மருந்து ஏகத்துவம், தௌஹீத். இதை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. நம்ம அம்மா அப்பா ஏகத்துவத்தில இருந்த பிரச்சனை இல்லை, இருப்பார்களே. ஆனால் அவர்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இந்த ஏகத்துவ கொள்கை. நீங்க நினைக்கலாம், எங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை நம்ம சொல்வது, ஒரு தடவை நாம் சொன்னதற்கு பிறகு அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் அதை ஏற்கிற நிலையில் இல்லை என்று நாம் வந்துடுறது. அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் எப்போது அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் நாடுறானோ அப்பொழுது கிடைக்கும். அது ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் தஆலா வைப்பான். தினமும் தொடர்ச்சியாக அல்லது பலர் வழியாக நீங்கள் அவர்களை ஏகத்துவ கொள்கையில் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். திட்டுவாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் திருந்துவார்கள். உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபி, அவருடைய தந்தை ஏத்துக்கிறல, அவர் ஏகத்துவ கொள்கையை எதிர்த்தே போனார். அவர் கடுமையா திட்டினார். அராகிபுன் அன்த அன்னாலிஹதியா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹஜுர்னி மலியா. இப்ராஹிமே, என்னுடைய கடவுளை நீ வெறுக்கிறாயா, புறக்கணிக்கிறாயா? நீ இதை விடவில்லையானால் ஊரை விட்டு எங்கேயா ஓடி போய், இல்லைன்னா கல்லால் அடித்துக் கொள்வேன் என்ற அளவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனாலும் இப்ராஹிம் நபி தொடர்ச்சியா சொன்னார், ஆனாலும் ஏற்கல. ஆனால் இன்னொரு சிலர்கள் இருக்கிறார்கள், கடுமையாக எதிர்த்தவர்கள் உண்டு, கடுமையாக ஏசியவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரும் இளைஞராக இருந்தவர் தான். புகாரி நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி கிட்ட சொல்வார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இளைஞராக இருக்கிறேன், எனக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லை, நான் தப்பான வழியில் போய் விடுவோனோ என்று பயப்படுகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஆலோசனை கேட்டவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுக்கு அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் அழுது கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் விஷயத்தில் எதை சொல்வதை நான் வெறுக்கிறேனோ அந்த மாதிரி வார்த்தைகளை என்னுடைய தாய் என்னிடத்தில் சொல்லுகிறார். ஒரே என் பிள்ளைய கெடுத்து குட்டியச்சோர ஆக்குனது யாரு? இந்த ஆளுதான். இவன் இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துதான் எல்லாம் தர்கா வேணா, அது வேணா, இது வேணான்னு போன்று யாரை இந்த ஏகத்துவ கொள்கை சொன்னார்களோ அவர்களே திட்டி தீர்ப்பதை வயது முதிர்ந்தவர்களை பார்க்கலாம். அது மாதிரி அபூ ஹுரைராவுடைய தாயார் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டுகிறார். அது என்னால கேட்க முடியல, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. எனவே இந்த அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்குமாறு நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட நீங்க கொஞ்சம் துவா செய்யலாமே, செஞ்சா அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அபூ ஹுரைரா சொல்கிறார். அல்லாஹும்ம ஹதி அபீ ஹுரைரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, இந்த அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை நீ கொடு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக ஏசி திட்டி பேசிக்கொண்டு இருந்த ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக போய்விடவில்லை, ஒதுங்கி போய்விடவில்லை. என்ன செய்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே எப்படியாவது என்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கைக்கு வந்துடணும். எவ்வளவோ மக்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் ஏகத்துவ கொள்கையின் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள், என்னுடைய தாய் வராமல் போய்விட்டாள் என்று கவலைக்கு மேல் கவலைப்பட்டு யாருடைய ஒரு துவாவின் மூலமாக கூட அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்து விடலாமே என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு வீட்டுக்கு போகிறார். வீட்டிலே குளித்துக் கொண்டிருந்த அவருடைய தாயார், அபூ ஹுரைரா அங்கே வெளியே நெல்லுங்கள் என்று சொன்ன பிறகு சொல்லுவார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன், முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த தாய் சொன்ன அந்த வார்த்தை அபூ ஹுரைராவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, அன்பை கொடுத்தது. எவ்வளவு நாள் பார்த்துங்க, எவ்வளவு திட்டி இருக்கிறார், எவ்வளவு ஏசி இருக்கிறார். அதுக்காக இந்த கரடெல்லாம் வராது, இது மூக போட்டு தொலைஞ்சு போட்டோம் அப்படி கழிவிட்டு விடக்கூட, எப்படியாவது என்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கைக்கு வந்துவிட வேண்டும் என்று என்ன முயற்சி பண்ணினார்.
அது மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் ஏகத்துவ கொள்கைக்கு இல்லைன்னா சொல்லிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்பாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துட்டு வாருங்க. என்றாவது ஒரு செய்தி அவருடைய காதுகளில் அவருடைய உள்ளங்களில் என்ன செய்து விடலாம், மாற்றி விடலாம். முக்கியமாக ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நல்லவனாக இருக்கணுமோ நம்முடைய பெற்றோர்களும் அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும். அது இன்று 1 நாள் 2 நாள் அல்ல, என்றாவது ஒரு நாள் கூட ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கலாம். அதுல இன்னொரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல சுருக்கமாகவும் அகமதுல விரிவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை. அபூபக்கர் வழியாக நிறைய பேர்கள் ஏகத்துவ கொள்கைக்கு வந்திருக்காங்க. அதுல குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். பிலால் எல்லாம் அபூபக்கருக்கு அடிமையாக இருந்து ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வந்தவர். அவர் வழியாக எவ்வளவு பேர்கள் ஏகத்துவத்துக்கு வந்தாங்க. ஆனால் அவருடைய தந்தை அபு குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்கவில்லை. எத்தனை வருடங்கள் என்று பாருங்க. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 அன்னைக்குதான் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். எந்த நிலையில் ஏற்கிறார் என்பதை பாருங்க. அவர் நடக்க முடியாமல் ஒரு ஆள் தூக்கி கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் முன்னிலையிலே தூக்கி கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூட சொல்கிறார்கள், ஏன் இப்படி வந்தீங்க, நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே என்று சொல்லும் அளவுக்கு நடக்க முடியாமல் முடிகள் எல்லாம் நரைத்து அனைத்தும் வெண்மையாக இருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள், இவருக்கு கருப்பை தவிர்த்து வேறு கலரை சாயத்தை ஏற்றிருக்கலாமே என்று அங்கே குறிப்பிட்டார்கள். அவர் இஸ்லாத்தை தழுவியது ஹிஜ்ரி 8. எத்தனை வருடங்கள்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து எத்தனை பேர்கள் ஏகத்துவ கொள்கையில இருந்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகத்துவ கொள்கையில மக்களை ஏராளமானவர்களை கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவிமார்கள் எவ்வளவு பேரை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவருடைய தந்தை ஏகத்துவ கொள்கையை ஏற்றது ஹிஜ்ரி 8. எப்போ சாவுற நெருக்கத்துல ரொம்ப நடக்க முடியாத காலகட்டத்தில் ஏகத்துவத்துக்கு வந்திருக்கிறார். அதனால நாம் யாரும் என்ன செய்து விடக்கூடாது, இப்ப வந்துட மாட்டாரு போக மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைத்து விடாதீர்கள். உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்கு தான் தெரியும் அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, எப்போது திருந்துவான் என்பதை. அதனால் நம்முடைய எண்ணமெல்லாம் முழுமையாக இருக்க வேண்டும். ஏகத்துவ கொள்கையில் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கணும். அவங்க மரணிக்கின்ற போது ஏகத்துவ கொள்கை உள்ளவளாக என்னுடைய தந்தை என்னுடைய தாய் இறக்க வேண்டும். அதுல ரொம்பவும் கவனம் நீங்கள் செலுத்துங்கள். அந்த கொள்கை நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள், அல்லாஹ் சொல்கிறான், சிலர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ஜன்னாத் அதுனின் எதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம். அந்த அதுன் என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான சொர்க்கத்துல அவருடைய சாலிகான பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய சந்ததியினர்கள் எல்லாரும் குடும்பமாக போகக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு. அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் ஏகத்துவத்தில் இருக்கணும், என்னுடைய தாய் ஏகத்துவத்தில் இருக்கணும், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் ஏகத்துவத்தில் இருந்து சொர்க்கத்தில் நாங்கள் முழுமையாக போகக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று அதற்கு என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். வேறு எதற்கெல்லாம் நாம் முயற்சி எடுக்கிறோம், இந்த முயற்சிக்கு ஈடானது, இந்த முயற்சிக்கு நன்மை கிடைத்து விட்டால் அதற்கு ஈடான உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம ஹிதாயத்து தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரியது. ஹிதாயத்து இல்லாமல் கோடி கோடியாக உங்களுக்கு பணம் கொட்டி இருந்தாலும் வறுமையில் நிரந்தர நரகம். நமக்கு ஒரு ரூபா கூட இல்லை, தேவையில்லை. நான் ஏகத்துவ கொள்கை உள்ளவன், என் தாய் தந்தை ஏகத்துவ கொள்கை, என்னுடைய பிள்ளைகள் ஏகத்துவ கொள்கை, மறுமையில் அனைத்தையும் நான் பெற்றுக் கொள்வேன். ஆனா இந்த உலகத்துல நாம் ஆசைப்படுவது அனைத்தும் இந்த உலக ஆதாயங்கள் தான். ஆனா ஏகத்துவ கொள்கை என்ற அந்த உயர்ந்த லட்சியத்தை நாம் அதிகமாக ஆசைப்படுவதில்லை, இளைஞர்கள் ஆசைப்படுவதில்லை. இளைஞர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக உங்களுடைய பெற்றோர்களை ஏகத்துவ கொள்கையில் கொண்டு வருவதற்கு தினமும் என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்கள். இது இளைஞரினுடைய இலக்கில மிக முக்கியமான ஒரு இலக்கு என்பதை கவனத்தில் வச்சுக்கிறது. அடுத்ததாக நாம் ஒரு இளைஞரை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இளைஞர்கள் என்னென்ன நல்ல பணிகளை எல்லாம் செய்திருந்தாங்க. அதுல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரையும் நாம் சொல்லியிருந்தோம். இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி புகாரியில் நீங்கள் பார்த்தால், பைத்தி அல் மஸ்ஜித் கப்ல அன் அன்கி, நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக என்னுடைய வீடு பள்ளியாசலாகவே இருந்தது. பள்ளியாசல்லையே தான் இருந்தார். அவருடைய அதிகமான தொடர்பு எல்லாம் எங்க வெளியே சொன்னாலும் கடைசியில பார்த்தா பள்ளியாசல் தான் இருப்பார். இதனால கிடைத்த நன்மை என்ன? பள்ளியாசலுடன் நம்முடைய பிள்ளைகள் தொடர்பு வைத்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஏராளமான நபிமொழிகளை அறிவிக்கும் ஒரு பாக்கியத்தை இப்னு உமர் பெற்றார். அபூ ஹுரைரா ஒரு இளைஞர்,
நீ ஹதீஸ்களை அறிவித்ததில் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைராவும் ஒரு இளைஞர், இப்னு உமர் அவரும் ஒரு இளைஞர், அவர் அடுத்த நிலையில் இருக்கிறார். இளைஞர்களாக இருந்து ஏராளமான நபிமொழிகளை அவர்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கும் எடுத்துச் சொன்னார்கள். சத்திய கருத்துக்களை மிக அழகாக தெளிவாக மக்களுக்கு விளக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் இந்த நபி தோழர்கள் பெற்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக திருமதி என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க பாப்பா இப்படித்தான் செஞ்சாரு, எங்க உம்மா இப்படித்தான் செஞ்சாங்க, எங்க ஊருடைய பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருக்கு, நீ என்ன புதுசா சொல்ற, இப்படி நிறைய செய்திகள். அதுல சொல்லுவாங்க, உங்க பாப்பாவோட நீ பெரியாளோ, உங்க தாத்தாவோட நீ பெரியாளா, அவர் சொன்னதை விட உனக்கு தெரிஞ்சிருக்குமா என்றெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லி ஏகத்துவ கொள்கையிலிருந்து நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, மாத்துவாங்க, அதுக்கு முயற்சி செய்வாங்க. இது மாதிரி இப்னு உமர் என்ற அந்த நபி தோழர் அந்த இளைஞர்கிட்ட பிற்காலத்துல ஒருவர் கேட்கிறார். ஹஜ்ஜில 3 வகையான ஹஜ்ஜி இருக்கு. தமத்து என்ற ஹஜ் இருக்கு, கிரான் என்ற ஹஜ் இருக்குது, அப்புறம் இஃப்ராத்னு ஒன்று ஹஜ் இருக்கு. இந்த 3 நம்ம என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். ஒன்னொன்னுக்கும் ஒரு தனித்தனி வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறார். ஒருவர் ஷாம் தேசத்தை சார்ந்த சிரியாவை சேர்ந்த ஒருவர் இப்னு உமர்ட்ட சொல்றாரு, தமத்து ஹஜ்ஜை பற்றி என்ன சொல்றீங்க? ஹிய ஹலாலுன், இது ஹலாலானதுதான், இது செஞ்சுக்கலாம். அப்ப உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், இதை உங்களுடைய தந்தை செய்யக்கூடாது என்று தடுக்கிறாரு. அவர் தந்தையான பெரியாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தமத்து என்ற ஹஜ்ஜி செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுடைய தந்தை, உங்க வாப்பா இருக்காரு, அவர் தடுக்கிறாரு. எப்படி அவர் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார் பாத்தீங்களா? இஸ்லாத்தின் அடிப்படையே குர்ஆனில் இருக்கா ஹதீஸில் இருக்கான்னு போகாம உங்க வாப்பா செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, மௌரானுக்கு நீங்க செய்யலாங்கிறிய, என்ன 2 பேருக்கு முரணை, 2 பேருக்கு மத்தியில் என்ன குளறுபடி, உங்க தந்தையை விட நீங்க பெரியாளா, உமரை விட பெரியாளா அப்படின்ற உடனே ஒரு அடிப்படையை அவர் விளக்குகிறார் பாருங்க அந்த மக்கள்கிட்ட. இவர் எந்த இடத்துல தப்பு செய்கிறார், எங்க தன்னுடைய நிலையிலிருந்து மாறுகிறார் என்பதை அழகாக அவர் சொல்கிறார். ஒரு விஷயத்தை எடுத்துக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறார், என்னுடைய தந்தை அதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார். ஒரு பேச்சுக்கு யோசிக்க, அப்ப அம்ர அபி நத்தபி அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கட்டளையை ஏற்று நடப்பதா அல்லது என்னுடைய தந்தையின் கட்டளையை ஏற்று நடப்பதா? நீ கொஞ்சம் சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னே செஞ்சிட்டாங்க, செய்யுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க, என்னுடைய தந்தை தடுக்கிறார். இப்ப இந்த 2 விஷயம் உனக்கு முன்னால் இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கட்டளையை பின்பற்றுவாயா அல்லது என்னுடைய தந்தையின் கட்டளையை பின்பற்றுவாயா? அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க போ அப்படின்னு. எவ்வளவு தெளிவுன்னு பாருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே இறை இல்லத்திலே இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையை மிக தெளிவாக அழகாக புரிந்து அந்த மக்களுக்கு விளக்குகிறார். உலகத்துல நீ எந்த விஷயத்தை என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு மாற்றமாக கருத்து சொல்ல உலகத்துல எவனுக்கும் கிடையாது, உரிமை கிடையாது. ரசூலுல்லாஹ் தான் நமக்கு பின்பற்றி, என் தந்தைலாம் அதுக்கு பிறகுதான். உன் தந்தை பெரியாளா என் தந்தை பெரியாளாண்டா என் தந்தை தான் பெரியாளுன்னு நீ சொல்லலாம். என்னுடைய தந்தை பெரியவரா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரியவராட்டா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் பெரியவர்னு சொல்லணும். என் தந்தை சொன்னதை பின்பற்ற வேண்டுமா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டுமானா அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை தான் பின்பற்றணும். இந்த அடிப்படை உனக்கு புரியவில்லை, எனவே தான் என் தந்தையை நீ இழுக்கிறாய் என்பதை அங்கு அழகுற அவர் புரிய வைக்கிறார். எப்ப புரிய வைப்பார்? அவர் அந்த இளைஞர் நபிமொழியோடு தொடர்புள்ளவராக, நபிமொழியுடன் அவர்கள் பழக்கம் உள்ளவராக, இறையிலத்துடன் தொடர்புள்ளவராக, இது போன்ற பிரச்சார பணிகளில் ஈடுபடுபவராக இருந்தால் இப்படி வருவார். இல்லைன்னா என் முன்னோர் மூதாதையர்கள் என்ற அந்த தவறான வழிக்கு தான் போயிட்டே இருப்பார். அவருடைய காலத்துல இன்னொரு ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்மணி எப்படி புரிந்திருக்காங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பெண்மணிகள் எந்த அளவுக்கு தன்னுடைய மார்க்கத்தின் அடிப்படை சட்டத்தை புரிந்திருக்கிறார். இப்னு உமர் அவர்களை போன்று முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக இப்னு மாஜா என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி அவரை பெண் பார்த்திருக்கிறார் முகீரத் இப்னு ஷுபா. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் திருமணம் முடிக்க போற ஒரு பெண்ணை பேசியிருக்கேன், பெண்ணை நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டார். இல்ல நான் பார்க்கல. அப்ப நீ போய் பெண்ணை பார்த்து விட்டு என்ன செய்ய முடிவு சொல்லு. உடனே வீட்டுக்கு போயிட்டார்.
அல்லாஹ்வின் தூதர் சொன்னா உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போயிட்டார் உள்ளே. பெண்ணை காட்டுங்க, அதுக்கு பிறகுதான் நான் முடிப்பேனா முடிக்க மாட்டானான்னு சொல்லுவேன். பெற்றோர்கள் மறுக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, பெண்ணை காட்ட மாட்டான். இல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதுதான் திருமணம் முடிக்க சொல்லியிருக்காங்க, காட்டணும், நான் காட்ட மாட்டேன். பெற்றோர்களுக்கு ஒரே சண்டை அவங்களுக்குள்ள ஏற்படுது. அந்த பெண் கன்னி பெண்ணாக இருப்பவர் உள்ளே இருக்கிறார். இந்த பேச்சு வார்த்தைகள் அவருடைய காதில் விழுகிறது. பெற்றோர் மறுக்கிறார்கள். அந்த மணமகன் காட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் சொல்கிறார். உடனே அங்கிருந்து அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு எந்த அளவுக்கு அடிப்படையை புரிந்திருக்கிறான்னு பாருங்க. அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். இன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக அன் தன்னுர் வல்லூர். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உன்னை பார்க்குமாறு கட்டளையிட்டு இருந்தால் என்னை பார்த்துக் கொள் என்று அங்கிருந்தே சொல்வார். என் தந்தையை விட, என்னுடைய தாயை விட நான் என் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதர் அவருடைய கட்டளை இருக்குமானால் என்னை நீ பார்த்து நீ திருமணம் முடித்துக் கொள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். மார்க்கத்தை எவ்வளவு புரிந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம எவ்வளவோ மார்க்க சட்டங்கள் ஹதீசுகள் என்று சொன்னாலும் அது யோசிப்போம். ஒரு பெண்மணி வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பெற்றோர்கள் வேண்டாம் என்று மறுக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரின் கட்டளை இருக்குமானால் அதைத்தான் நான் பின்பற்றுவேன், அதை நீ பின்பற்று என்று சொன்னார்களானால் எவ்வளவு தெளிவா புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஒரு இளைஞராக இருக்கட்டும், ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் மார்க்க விஷயங்கள் மிக தெளிவானவர்கள் புரிந்த இருக்கணும். அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடன் தொடர்பு இருக்கும் போதுதான், இந்த மாதிரி பயான்கள் இருக்கும் போது வரணும். உங்களுடைய இளைஞர்கள் இது போன்ற பயான்களுக்கு நீங்க அனுப்பணும். பயான்கள் வரக்கூடிய நேரம் போகாமல் இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்காணிக்கணும். பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி அனுப்புகிறதோ அது போன்று இறை மார்க்கம் தொடர்பான விஷயங்களையும் உங்களுடைய இளைஞர்களை அனுப்பி கொண்டே இருந்தால் நல்ல பண்பாடுகள் அனைத்துமே அவர்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இதே இப்னு உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல, அவர் பிந்திய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் பள்ளியாசலிலேயே தொடர்புள்ளவராகவும் நபிகள் பெருமானாருடைய கட்டளையை ஏற்று நடப்பவராகவும் இருந்ததினால் எப்படி செய்திகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கான் பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அவருடைய மகன் பிலால் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெண்கள் பள்ளியாசலுக்கு வந்தால் நாங்கள் தடுப்போம் என்று சொல்கிறார். பெண்கள் பள்ளியாசலுக்கு வர விட மாட்டோம், பெண்கள் பள்ளியாசலுக்கு வரக்கூடாது, வந்தா அதை நாங்கள் தடுப்போம். இது இப்னு உமருடைய பிள்ளை பிலால்ங்கிற ஒரு பிள்ளை சொல்லுறார். இப்னு உமருடைய பார்த்தீர்களே ஆனால் கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, அதிகமா கோவப்பட மாட்டாரு. ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடன் ரொம்ப மோசமான வார்த்தையில் திட்டினார். இது மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு கடும் கோவப்பட்டு ஒரு அடியை கூட என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்கு அடித்து அவர் சொல்கிறார், உஹுபிருக்க அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தகூல் இன்னா லனம்னஹுன்ன. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ நாங்கள் தடுப்போம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறாயா என்று கடுமையான முறையில் கோபப்பட்டார்கள். பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நான் உனக்கு சொல்லியிருக்கும் போது நீ எப்படி வர விட மாட்டேன், தடுப்பேன் என்று நீ சொல்லலாம் என்று கடுமையான முறையில் கோபப்பட்டார். எப்படி இருந்தாருன்னு பாருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய நபிமொழியை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைக்க வேண்டும் என்பதை அவர் இறையில்லங்களுடன் தொடர்பு இருந்ததின் காரணத்தினால் தான் வந்தார். அந்த மாதிரி இளைஞர்களாக நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் அதிகமாக தெரிந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். அதுபோன்று இன்னொரு ஒரு நபி தோழர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரும் இளைஞராக இருந்தவர். இந்த இளைஞராக இருந்தவரும் நிறைய நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். ஒரு இளைஞராக இருந்து மார்க்கத்துடன் அதிகம் தொடர்புள்ளவராகவும் இருந்திருக்கிறார். ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது சலாம் சொல்கிறார்கள், பதில் வரவில்லை. 3 தடவை சலாம் சொல்கிறார்கள், பதில் வரவில்லை, திரும்பி வந்துட்டாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நினைவு வருகிறது, அபூ மூசா அனுமதி கேட்டாரே, எங்க காணோம், உன்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அபூ மூசா திரும்ப வர்றார். ஏன் வந்துட்டு போயிட்டீங்க? 3 தடவை சலாம் சொன்னா பதில் வரலன்னா திரும்பி போயிருங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது. அதனால நான் 3 தடவை சலாம் சொன்னேன், நீங்க பதில் சொல்லல, நீங்க அதனால திரும்பி போயிட்டேன். அப்போ அவர் சொல்ல, வல்லாஹி லதுத்தி மன்ன அலைஹி பிபையினா. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக
இதற்குரிய ஆதாரத்தை நீங்க காட்டணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா எத்தனை நபி தோழர் மற்றவர்கள்லாம் பார்த்திருப்பாங்களா இல்லையா, கேட்டிருப்பார்களா இல்லையா, அதுக்கு ஆதாரத்தை காட்டும். எதையுமே ஆதாரம் இல்லாமல் நடைமுறைப்படுத்த கூடாதுங்கிறதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். இப்படி சொன்ன உடனே நான் கேட்டதில்லையே, ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்ட்டார். அபு மூசாவுக்கு பயம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோபம் அவருக்கு தெரியும். பயந்து போய் வெளியிலே வருகிறார். யாருக்காவது இந்த செய்தியை கேட்டிருக்கீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை யாராவது கேள்விப்பட்டதுண்டா அப்படின்ன உடனே உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே அஸ்கருல் கௌம், கூட்டத்திலேயே ரொம்ப வயது குறைந்த ஒருவருக்கு தான் ஹதீஸ் நிறைய தெரியும், அவர் தான் உனக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தா அவர்தான் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு போய் 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரவில்லையானால் திரும்பி சென்று விடுங்கள் என்பது நபிகளாரினுடைய பொன்மொழிதான் அப்படின்னு அங்கே சாட்சி சொல்லுகிறார். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி நம்ம வியாபார விஷயமாக வெளியில் செல்வது காரணத்தினால் இது மாதிரி சில செய்திகள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மார்க்க விஷயங்களுடன் தொடர்பாக இருந்ததின் காரணத்தினால் பல சட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார். அது மாதிரி இளைஞர்களாக நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் படித்தவர்களாக, மார்க்கம் தெரிந்தவர்களாக, மார்க்கத்துடன் தொடர்புள்ளவர்களாக நீங்கள் உருவாக்கணும். அவன் எந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறான், எந்த இயக்கத்தில் இருக்கிறான், யாரோடு இணைந்திருக்கிறான் என்பதையெல்லாம் நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். மார்க்க பணிகளை சரியான முறையில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய, சரியான தாவா பணியை சொல்லக்கூடிய எந்த மார்க்க பணிகளாக இருந்தாலும் முன்னிலையில் இருக்கக்கூடிய அது போன்ற இயக்கங்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அவனும் அது மாதிரி வருவான். வெறும் பசாது பண்றவன், குழப்பம் ஏற்படுத்துறவன், பிரச்சனைகள் உருவாக்குறவன், கட்சி இதுன்னு சொல்லிட்டு ஊரு சுத்திட்டு இருக்கிறவன், இது போன்றவர்களிடத்திலே நம்முடைய இளைஞர்கள் போய் சேர்வார்களே ஆனால் அவனுடைய பணியும் அது போன்ற கெட்ட விஷயங்களாக போயிடும். அதனால இலக்கை நோக்கி இளைஞரை வாண்டா அவனுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு ஆகிரத், மறுமை. அந்த மறுமையை நன்மை தருவதற்குரிய இலக்கை யார் வைத்திருக்கிறார், யாரிடத்துல மறுமையினுடைய நன்மை பெற்றுத்தர, மறுமையில சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிவகைகளை யார் செய்கிறார், எவர்களுடைய நிகழ்ச்சிகளில் ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய நன்மை நமக்கு பெற்றுத்தர்ற மாதிரி அறிவுரைகள், போதனைகள் செய்யப்படுகிறது. இவைகளையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அது போன்ற நிகழ்ச்சிகள்ல அதிகமாக நாம் கலந்து கொண்டு அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டித்தந்த உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.